வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் கேழ்வரகு மாவில் இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இடியப்பம் செய்கிறதுக்கு நான் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் கேழ்வரகு மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணும். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை சேர்த்துடலாம். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலந்து விடணும். மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வரது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, அழகாக ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மாவை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடாதீங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் இடியப்ப தட்டு எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இடியப்ப தட்டு இல்லைன்னா இட்லி தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இடியப்ப மேக்கரில் வச்சிடலாம். தேவைப்பட்டால் இடியப்ப மேக்கர்லேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு நிரப்பியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இடியப்ப தட்டில் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. தண்ணி சூடானதும் வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். அழகாக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இன்னொரு செட் இடியப்பத்துக்கு நான் தேங்காய் வச்சு பண்ண போகிறேன். இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்தாலே போதும், அழகாக வந்துடும். இந்த இடியப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான கேழ்வரகு இடியப்பம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.